அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே சரி, வாயில் அவள் போட்டு மெல்ற மாதிரி எல்லாரும் நடிகரும் தாவேக்கா தலைவருமான விஜயை பற்றி ரொம்ப பேசுகிறீங்க. வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறீங்க. நான் ஒன்று தான் கேட்பேன். இவ்வளோ பேர் அவரை பற்றி பேசுகிறீங்க இல்லையா? நீங்கள் எவ்வளோ பேர் கரெக்டாக பர்ஃபெக்ட்? உங்கள் வாழ்க்கை துணைக்கு துரோகமே பண்ணாமல் எவ்வளோ பேர் இருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். பேசுகிற அத்தனை பேருக்கு ஒன்று தான் சொல்லுவேன். யாரையும் பற்றி பேச யாருக்குமே தகுதியோ அருகதியும் கிடையாது. யாரையும் பற்றி நம்ம பேசக்கூடாது இழிவா. அது ரொம்ப தவறு. இன்னொன்று, அவர் நிலைமையிலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் கடைசியாக நடித்த படம் ஜனநாயகம். அதில் 1008 பிரச்சனை. அவரை நம்பி இப்போ ப்ரொடியூசர், படம் போட்டவங்க, நடித்தவங்க, துணை நடிகர்கள் அத்தனை பேருக்கும் பொருளாதார நஷ்டம், இழப்பீடு நிறைய இருக்குது. அந்த கேஸு, அந்த கோர்ட்டு அப்படி போயின்ட்டுருக்கு படத்துக்காக. இன்னொன்று, மக்களுக்கு நல்லது பண்ணும். நம்ம இவ்வளோ பெரிய நிலைமையில் இருந்தோம், நம்மளுக்கு 1008 பிரச்சனை. அப்போ பொதுமக்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்கணும்னு அரசியல் இறங்கினார். நல்லதை பண்ணணும்னு பிரச்சாரத்தில் அவ்வளோ பேர் இறந்தாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனை போயின்ட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, அது கோர்ட்டு கேஸு போயின்ட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவர் பொது நலத்துக்கு வந்துட்டார் இல்லையா? தனது பொதுநல வாழ்க்கையில் தவறு செய்து ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பிரச்சனைனா எல்லாரும் பேசுகிறது நியாயம். இதை பற்றி பேச விஜயை அண்ணனுடைய அம்மா அப்பாவுக்கும் சரி, சங்கீதா அண்ணியோட அம்மா அப்பாவுக்கும் சரி, பெத்த பசங்களுக்கும் சரி, யாருக்குமே இதில் ரைட்ஸ் கிடையாது. இது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க 2 பேர் பேசி தீர்க்க வேண்டியது. வேறு யாருக்குமே பேசுகிறதுக்கான உரிமை இங்கே கிடையாது. ஒருத்தங்களை அசிங்கப்படுத்துறதுக்கான உரிமை இங்கே கிடையாது. இங்கே தவறான இருக்கிறவங்க கூட அவரை பற்றி தப்பாக பேசுது. உங்ககிட்டலாம் என்ன அத்தாட்சி இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குது? இதை உட்காந்து பேச வேண்டிய 2 பேருக்கு தான் இந்த உரிமை இருக்குது. இது பார்த்திங்கன்னா பொது நலமாக பேசக்கூடியதில்லை. பொதுவான வாழ்க்கையை பற்றி அவங்க 2 பேர் பேச வேண்டியது, கணவன் மனைவி. தயவு செய்து யாரும் அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க. அந்த மனுஷன் நிலைமையிலிருந்து பாருங்களேன். ஒன்று கேட்குறேன். நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு மளிகை சாமான் வாங்கி வீட்டு செலவை செஞ்சு நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்கி இதுவே முடியாமல் தத்தளிக்கிறோமே. அந்த மனுஷன் இவ்வளோ பிரச்சனையில் இருக்காரே. நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் கருணை உள்ளத்தோடு நடந்துப்போமே. அப்படி யோசிச்சு பாருங்களேன். யாரையும் பற்றி யாரும் அனாவசியமாக பேசாதீங்க. யாரையும் பேச யாருக்கோ இங்கே உரிமை கிடையாது. அது தனிப்பட்ட வாழ்க்கை, சொந்த விஷயம். அதை பேசக்கூடிய உரிமை கணவன் மனைவிக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி பேசுகிறது எதுக்கு சமம் பார்த்திங்கன்னா, ஒருத்தங்க பெட்ரூமில் என்ன நடக்குதுன்றதை எட்டி பார்க்குறதுக்கு சமம். இது அநாகரிகமான செயல். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.